அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் சிரிக்கணும், சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கேட்டகரியில் வரக்கூடியவங்க உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்ற கேட்டகரி. இந்த கேட்டகரியில் விருதினை வழங்க இன்னொரு முக்கியமான நபரை கூட போகிறாங்க. டாக்டர் அகிலா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். On behalf of Chennai's Amrita and Dr. Sundar avargal to please join us on stage. Dr. Sundar and Dr. Akila on behalf of Chennai's Amrita. And அதற்காக I'm going to request our dearest Sirithai Siva sir to please join us on stage. Chennai's Amrita and சார்பாக பூமிநாதன் சாரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் to please present. டாக்டர் அகிலா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் and டாக்டர் சுந்தர் அவர்கள் on behalf of Chennai's Amrita. சிறந்த நகைச்சுவை நடிகர் 2023. மிடுக்குடன் கூடிய மாவீரனாக அரசன் வீற்றிருந்தாலும் அரசவையில் விகடகவி பேசும்போது எல்லா தலைகளும் அவன் பக்கமே திரும்பும். அந்த வகையில் மாவீரன் படத்தில் யோகி பாபு கட்டி எழுப்பியது ரகலையான காமெடி ராஜ்யம். எளிய மக்களின் வலியை நகைச்சுவையாக சொல்லும் வட இந்திய குமாராக கிச்சி கிச்சி மூட்டினார். உருவகேலி ஏரியாவுக்குள் செல்லாமல், ஏட்டிக்கு போட்டி பஞ்ச் பேசாமல் கதாநாயகனுடன் அவர் நிகழ்த்திய கதா காலட்சேபத்துக்கு கண்களில் நீர் வர சிரிக்காத ரசிகர்களே இல்லை. வயது வித்தியாசம் பார்க்காமல் அந்த அபார்ட்மெண்ட் முழுவதும் அவர் அள்ளி வீசிய கவுண்டர்கள் அதன் விரிசல் விட்ட சுவர்களையும் மறக்கடிக்கும் வீரியம் கொண்டிருந்தன. மாவீரன் படம் நெடுக நகைச்சுவை சாமரம் வீசி ஆசுவாசப்படுத்திய யோகி பாபுவை 2023ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை நடிகராக பாராட்டி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். சென்னை அமிர்தான் சார்பாக யோகி பாபு அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா 4வது விருது விகடன் விருது உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். விஜய், நீங்கள் சொன்ன மாதிரி இது 4வது விருது. இது காரணம், இந்த விருது என் கைக்கு வர்றது காரணமாக இந்த ப்ரொடியூசர் அருண், மாவீரன் படத்தோட ப்ரொடியூசர் அருணுக்கும், சிவகார்த்திகேயன் சார், அப்புறம் மெயினாக என் தம்பி மெடோனா அஸ்வின் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க சார். ரொம்ப நன்றி சார், விருது கொடுத்து ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போது மாவீரன் திரைப்படத்தில் அந்த மேலே ஒரு கோடு போட்டு ஹிந்தியாக மாற்றிட்டு புது இலக்கணமே கொடுத்துட்டீங்க. இப்போது கேள்வியெல்லாம் ஹம் ஹிந்தி மே கேட்குறேன், நீங்கள் தமிழில் போல்றீங்க. அது மேலே கோடு போட்டு குமார்னு எழுதுன்னு அதை பார்க்கலீங்களா? அதான் எனக்கு ஹிந்தி தெரியாது. அண்ணா இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க தமிழில் கேட்குறாங்களா, நீங்கள் ஹிந்தியில் மேட்ச் பண்ணி பதில் சொன்னால் போதுன்றாங்க. அந்த கோடை மட்டும் போட்டுருங்கன்றாங்க. ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரை? நீங்கள் யூ ஆர் பேன் இண்டியா நோ, ஸோ யூ ஹவ் டு ரிப்ளைண்ணே சொல்லுங்க. ஸோ நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வீங்க? இல்லை, யாரும் அவன் மெமிக்ரி பண்ணுறது அப்பப்போ கண்டினியூ அவார்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ணா ஹிந்தியில் பதில் சொல்லணும்ண்ணா. உண்மையில ஹிந்தி வராதுப்பா எனக்கு. அவார்டுக்கு இயர்லிக்கு என் கைக்கு வருதுக்கு ஆச்சாக்கு சூப்பர். எல்லாரும் அந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இதை நான் இவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலைத்துறையை தாண்டி பர்சனல் லைஃப்பில் யாருக்காவது எங்கள் யோகி பாபு பண்ண இந்த விருதை டெடிகேட் பண்ணோன்னா யாருக்கு டெடிகேட் பண்ணுவார்? என்ன சொல்லுவார் அவங்களுக்கு? நம்மளை யோசிக்கிற டைரக்டருங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம். நம்ம வேணும்னு சொல்லி யோசிக்கிறாங்கல்ல, அந்த டைரக்டருங்களுக்கு தான் அது போய் சேரணும். ஹிந்தி மிஸ் கரோனா ஹே போடா கேட்குறான் ஹே 3 பேர் கேட்பாங்கடா, எனக்கு வராதுப்பா. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ஒரு பாட்டு இப்போ நீங்கள் ஹிந்தியில் உங்கள் ஒய்ஃப்க்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பாட்டாக இருக்கும்? அது என்ன, இது ஷாருக் கான் சார் படம் ஒன்று இருக்கு, தூஜே தேக்கா தோ ஏ ஜானா சார், அது பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பாடுங்கண்ணா. எப்படி எப்படி அதுக்குள்ள ரெடியா வச்சுக்கிறீங்க? தெரியும்ல, மின்னல் மாதிரி வருது. இல்ல நமக்கு தெரிஞ்சு சொல்ல கூட இல்லடா, என் காதலே சொல்ல, என்கிட்ட கார்ல வரும்போது சொல்ல, பையன் போடுறீங்க. மொத்தமே 3 ஹிந்தி பாட்டு தான் நமக்கு தெரிஞ்சது. அதனால ரெடியா வச்சிருக்கான் பையன். அதனால அந்த பாட்டை மட்டும் எங்களுக்காக ஒரு 2 லைன் நீங்க பாடிருக்கேன். ஃபார் ஆல் ஹிந்தி ஃபேன்ஸ் அண்ட் தமிழ் ஃபேன்ஸ். தேக்கா ஜோக்கே தான். அவ்வளவுதான்டா வரும். 4 வார்த்தை டியூனோட பாடிடுங்க. தூஜே தேக்கா தோ ஏ ஜானா சனம், அவ்வளவுதான்.
போதும் உடுப்பா. தேங்க்யூ நல்ல பாட்டு நம்பியா கற்றுக்கினேன். தேங்க்யூண்ணே. ரொம்ப 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 மகிழ்ச்சி. நிறைய சிறந்த படங்கள் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். இன்னும் பல விகடன் விருதுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. பல மொழிகளில் உங்களை பார்த்தாலும் உங்களை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் நினைக்கிற சந்தோஷம் பெரிய பெரிய பெருசு. தொடரணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிப்பா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்திக் சுப்ராஜ் சார், மீண்டும் உங்கள் கூட சேரணும் சார். இந்த படம் மிஸ் ஆகிடுச்சு, கேட்டீங்க, பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணணும் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார், தானேன் சார், அவன் நெல்சன் எங்கே இருக்காப்புல போயிட்டாருங்களா? நான் நெல்சன் அப்பப்போ சண்டை போட்டுக்குவோம், டைலாக் சண்டை போட்டுக்குவோம். இது வைக்கலாம் அப்படின்னா அது வேணாம்னோப்பில், திரும்ப அப்புறம் ஓகேன்னாப்பில். அதுதான் அவர் சொன்னார். ரொம்ப நன்றி. எங்களோட ஃபேவரட் டைரக்டர் சிறுத்தை சிவா சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ அருண், தேங்க்யூ விகடன். அடுத்த வரதுக்கு மூவ் ஆகலாமா விஜய்? நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து சொல்லணும் அப்படின்னு வைங்கக்கா. ஒரு பாடல் ஆசிரியர் வராங்க, பாடல் வரிகள் கொடுக்குறாங்க, மியூசிக் வந்து இசையமைப்பாளர் கொடுக்குறாரு, எல்லாம் முடிஞ்ச அழகான பாடல் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டோட வரிகள் எவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பாக்டை மக்கள் மனசில் விஷுவலாக கிரியேட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரிகளுக்கு தான் போக போகிறோம். அப்சல்யூட்லி. ஒரு பாட்டை போட்டு முடிச்சுட்டா இதில் என்னங்க ஹுக் ஸ்டெப், இது ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம் தேவையில்லை உங்ககிட்ட. அவங்க போடுற எல்லா ஸ்டெப்புமே ட்ரெண்ட் ஆகும், எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும். அப்படி ஒரு சிறந்த ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நடன இயக்குனருக்கு தாங்க விருது பார்க்க போகிறோம். ஸோ விருதோட கேட்டகரி சிறந்த நடன இயக்குனர். அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக தி சீஃப் சேல்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் திரு ஜெகதீஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் விருதினை வழங்குவதற்காக டைரக்டர் சரண் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டலோடு டைரக்டர் சரண் சார். வணக்கம் சார், வெரி வெரி வார்ம் வெல்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியப்படும் மாதிரி தான், எத்தனை காலம் போனாலும் இளமையாகவே இருக்கும். அப்படியே தான் நீங்களும் இருக்கீங்க, இளமையாகவே. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் வித் அஸ் டுடே. ஒரு சில வார்த்தைகள் சார் இந்த அற்புதமான விருது விழாவை பற்றி. ஆனந்த விகடன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய குடும்பம். எப்படி வாசன் சார் கேங், அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் கேங் இருந்ததோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சீனிவாசன் சார் கேங்கு. நான் ஆனந்த விகடனில் ஒரு 7 வருஷம் ஃப்ரீலான்ஸ் கார்ட்டூனிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து என்னுடைய குடும்ப விழாவாக தான் நான் நினைக்கிறேன். அதே சமயம் 100ஆண்டு விழா காணப்போகிற இந்த ஆனந்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சிறந்த நடன இயக்குனர் யார், அந்த கேட்டகரியில் விருது யாருக்கு போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏவி ப்ளீஸ். சிறந்த நடனம் 2023. பாடல்களுக்கான நடன அமைப்புகள் மட்டுமல்ல, பாடல்களே படத்தின் கதைக்கு வெளியே போய்விடும் இந்த காலகட்டத்தில் கதைக்கு தொடர்புடைய பொருட்களையே செட் ப்ராப்பர்ட்டிகளாக மாற்றி திரையை நிரப்பியது சீனா. துடைப்பம், ஒட்டடை குச்சி, பிரியாணி அண்டா, ஆட்டோ, மாட்டு வண்டி என கண்ணில் படும் அனைத்துக்குமே உயிர் கொடுத்தார் ஷோபி. குடிசை வீடுகளில் உழன்ற மக்கள் அபார்ட்மெண்ட் வாசிகளாக மாறிய களிப்பை படு உற்சாகமாக கொண்டாட அத்தனை 1000 முகங்களையும் ஒற்றை இசையுடன் நடனமாட வைத்து பிரமிப்பூட்டினார். அதிலும் சிவகார்த்திகேயனை முன்னிறுத்தி 1 நிமிடத்துக்கு நீளும் 2 சிங்கிள் ஷாட் நடன காட்சிகளை படு ரகலையாக திரையில் கொண்டு வந்தார். ஷோபியின் கற்பனைக்கும் படைப்பாற்றலுக்கும் பேருழைப்புக்கும் மரியாதை செய்து 2023ஆம் ஆண்டின் சிறந்த நடன இயக்குனராக விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர். என் கூடவே சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பரும் உங்களுக்கு பரிசாக காத்துட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷோபி மாஸ்டர். தேங்க்யூ. அழகா இருக்கு விருது உங்க கையில. ஸோ ஒரு சில வார்த்தைகள் இந்த விருது வாங்கினதை பற்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த விருதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லுவது எங்கள் டீமுக்கு சொல்கிறோம். மெயினாக அந்த கான்செப்ட் அமைச்ச கொடுத்த வந்து இதுக்கு ஃபவுண்டேஷன் வந்து டைரக்டர் தான். ஸோ மடோன் அஸ்வின் பிரதருக்கு வந்து நன்றி சொல்லிக்கணும். அதெல்லாம் சொன்னால் கூட பட் அதுக்கப்புறம் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ அருண் பிரதருக்கும் தேங்க்யூ. அப்புறம் நல்ல டெக்னீஷியன்ஸ், நான் சொல்கிறது கேமராமேன் விது, மியூசிக் டைரக்டர் பரத் சங்கர் சார், ஸோ எல்லாருமே இந்த டீம், அது இல்லாமல் பெரிய டீம் இது. ஏன்னா என் அசிஸ்டன்ஸ், டான்சர்ஸ் அத்தனை பேர் எல்லாரும் பெரிய உழைப்பு இதில் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது என்னோட 4வது ஆனந்த விகடன் விருது.
அதில் இந்த விருது வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெஷல் இதில் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, இது இதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ரைட் அப் ஒன்று வரும் பார்த்தீங்களா. அது பார்க்கும் போது எங்களுக்குல நமக்கு வந்து ஒரு திருப்தி, மன திருப்தின்னா நம்ம சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி வருது. அது படிக்கும் போதே எங்களுக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கவனிக்காமல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டான்ஸ் சூப்பராக இருக்குது, மூவ்மெண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது ஓகே, அது எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கிரியேட்டராக எங்களுக்கு அது பெரிய ஃபுல் ஒரு திருப்தி அளிக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை கவனித்து சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதில் மெயின் என்னென்னா, நான் சார் கையால் வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும் நிறைய தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சார் படம் தான் என்னோட முதல் படம், டான்ஸ் மாஸ்டரா வசூல் ராஜ் MBBS. ஸோ சார் கையால் ஃபஸ்ட் டைம் இந்த அவார்டு வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அவங்க கையில் வாங்குறது. எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை மாஸ்டர். எஸ்கே அண்ணன் வந்து சாரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை சொல்ல ஆக்சுவலி அதான் சொல்ல, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பண்ணிடுவோம். பட் அதை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். ப்ளஸ் வந்து அதை வந்து ஒரு நிமிஷம் இல்லைப்பா இது இப்படி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அவ்வளோதான், நாமளும் கட் பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ணுறதுக்கான இது இருக்குல்ல, மெயின் அவர் தான் திரையில், நாம ஆடப்போது கிடையாது, அவர் தான் ஆடப்போகிறாரு. ஸோ அதை கரெக்டாக வர்றதுக்கு ஒரு இது இல்லை. நமக்கு ஒரு சிக்கிட்டார் அவர் ஆள் அப்படின்ற மாதிரி அவர் வரும் போதெல்லாம் அந்த விஷயத்தை நம்ம பண்ணிடுறது. ஸோ அதுக்கு ஆக்சுவலி என்னது சிவகார்த்திகேயன் பிரதருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு ஆக்சுவலி இது எங்கள் டீமுக்கு தான், இது எனக்குன்னு சொல்ல முடியாது, இது டீம் ஒர்க் தான், எங்கள் டீமுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு எந்த பாடல் பண்ணாலும் எஸ்கே வந்து ஒரு ஒரு 1 மினிட் விட்டு ஃபுல்லாக பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு எப்படி இதுக்கு நீங்கள் அவரை சொல்லுவீங்க, ரிஹர்சல் அந்த மாதிரி நிறைய பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுவார் அண்ணன், இல்லை ஃபஸ்ட்டு எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுவார் சார், அவரே கேட்பாரா, எப்படி இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி உங்கள் 2 பேருக்குள்ள? அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, டான்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் நாமளும் வந்து ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் தான் இது மூச்சு விடாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பித்தார். பட் அதுக்கப்புறம் அது வரும்போது அதை அவுட் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப இதாகி, அது அப்புறம் இப்போ எல்லோரும் இப்போ நாங்கள் பண்ணுறது போய் இப்போ ஃபேன்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி இருக்கும் வரும் அப்படின்றது. அதுக்காக நம்ம திணிக்க முடியாது. பட் அதை அமையும் போது நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக நம்ம அதை போட்டு எல்லா சாங்லேயும் வந்து இது பண்ணியே ஆகணுன்றதை நம்ம பண்ண முடியாது. அமைஞ்சிச்சுன்னா சார், நீங்கள் அப்படியே அந்த 4 ஸ்டெப்பு போட்டோன்னே எல்லாரும் மோதி பாருங்க, அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் தி குட்டீஸ் தேங்க்யூ. சூப்பராக ஆடினீங்க எல்லாருமே. ஷோபி மாஸ்டர் முன்னாடி ஆடிட்டீங்க. ஸோ டெஃபினெட்லி டான்ஸில் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வாழ்த்துக்கள். A special thank you to Dazzling Dance Academy. இந்த குழந்தைங்க எல்லாரையும் இங்கே ட்ரெயின் பண்ணி மேடை கொண்டு வந்ததுக்காக சரண் சார் மனமார்ந்த நன்றிகள். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரிக்கா. அடுத்து உங்களை காயப்படுத்துறதுக்காக இல்லாமல் கதையை நியாயப்படுத்துறதுக்காக மட்டும் சண்டை சொல்லிக்கக்கூடிய ஒருத்தர். அற்புதம். ஸோ கண்டிப்பாக இது வந்து சிறந்த ஸ்டண்ட்டுக்காக, சிறந்த சண்டை பயிற்சிக்காக தான் அப்படின்றது தெரியுது. அந்த அழகான விருதை வழங்குவதற்காக இந்த மேடையில் ஷோபி மாஸ்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Can we please request ஷோபி மாஸ்டர் to join us on stage? அவருடன் திரு தமிழரசன் சங்கர் அவர்கள், the managing partner of தமிழ் பால், அவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த சண்டை பயிற்சி 2023. வாய்ஸ் ஓவராக மேலிருந்து ஒரு குரல் ஒலிக்க, வீரனின் காதுக்குள் அது கட்டளையாக நுழைய, அதற்கேற்றவாறு அவன் அங்க அசைவுகள் அமைந்து அவனை ஆபத்திலிருந்து காக்க, விவரிக்கும் போதே மிரட்சியை உண்டாக்கும் இந்த பல பரீட்சையை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்தார் யானிக் பென். இதே வடிவமைப்பு கிளைமாக்ஸில் மாற்றம் கண்டு வீரனை மாவீரனாக மாற்றிவிட அதற்கும் ஏற்றவாறு இசைந்தன அவனது மடக்கப்பட்ட முஷ்டிகளும் உயர பறந்த கால்களும். வீரன் அவதாரம் எடுக்கும் அந்த படகு சண்டை காட்சி, இலக்கணத்தை உடைக்கும் அந்த இருள் யுத்தம், கிளைமாக்ஸில் முதிர்ச்சியை வெளிப்படுத்தும் பெரும் யுத்தம் என மாவீரனின் மற்றொரு மாய குரலாக பின்னிருந்து அவனை இயக்கிய யானிக் பென்னுக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதளித்து கௌரவிக்கிறது ஆனந்த விகடன்.
இந்த ஒரு நேரத்தில் ஒரு அழகான கிஃப்ட் டேம்பர் யானிக் பென் அவர்களுக்கு. அக்கா இவர் தான் வாங்க போகிறாரு தெரியாமல் நான் ரைமிங்கெல்லாம் பேசினேக்கா தமிழில். காயப்படுத்துறது நியாயப்படுத்துறது. ஹலோ சார். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பார்த்தல. Yeah, so first of all, I want to thank everybody. I feel very honored and blessed to be here and receive such prestigious awards. That's a first for me to be on stage like this. So I feel a little bit shaky, but I'm very, very happy about that. I want to thank everyone from the team, Arun sir, the producer, Ashwin sir, the director, Vidu, the DOP, who let me have a lot of expression on the set, and that was very good for me. Sir, you are from which country? I'm from France. France, my country. My father from France. So we are brother. Yeah, we are brother. யா, அடுத்தது பேசு. அவ்வளோதான்க்கா. My country, you country. How is your family? All good? All good. Fantastic. So Vijay is very, very good with stunts. Okay, ஆமா. I mean he's so good with romance and stunts. எனக்கு So தெரிஞ்சிச்சு. we'd like for you to do a little thing for us with him. எங்க வாழ்க்கைலாம் எப்படி தெரியல. ஹீரோயின் வந்தா ரோஸ் கொடுக்கணும், ஸ்டண்ட் மாட்ரோஸ்னா அடி வாங்குற மாதிரி போஸ் கொடுக்கணும். லைஃப் ஆஃப் மேல் ஆங்கர். அக்கா இப்ப என்ன விஜய் பண்ணலாம்? விஜய் அது ரொம்ப போங்கல. நான் வரும்போது என்ன வச்சு டான்ஸ்லாம் பண்ண வச்சிங்களா? அப்ப நீங்க வந்து ஸ்டெண்ட் ஆமா மாஸ்டர், இப்பதான் பண்ண போறாரு. பண்ணணும்ல. இப்போ stunt We can sequence do a பண்றாரு. pose. We can do a pose, no problem. Oh yeah, sure. We'll start with that. Like a face off, not a fight. Not a fight. No fight. A Check, pose. check, sir. No fight. No fight. We are brothers. We are from Exactly. France. Okay. So we just do a pose. We'll hold the award. So make sure this hand, close it fist. எங்களது மாவீரனுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். மாவீரன் விஜய்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? Keep it close to your face. நானே This எடுத்துங்களா? one, you extend your arm fully straight. Yes. And me, I'm going to come under you here. Then you're going Teeth to break. You punch me. You me? punch me. Yeah. How? Like this? Like this. Thank you. Thank you so much. யானிக், ஷோபி மாஸ்டர் அண்ட் விஜய் மூணு பேர் சேர்ந்த மாதிரி அந்த மாவீரன் போஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஷோபி மாஸ்டர் மாவீரனோட போஸ் ரெடிங்களா? லெட்ஸ் கோ. அடுத்து பார்க்க போகிற கேட்டகரி எப்படி ஒரு உதிரி பூக்களை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு அழகான கைகள் தேவையோ, அது மாலையாக உருவாக்குறதுக்கு ஒரு அதீத திறமை தேவையோ, காட்சிகளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு தொகுப்பாக ஒரு படமாக கொடுக்குறது இவர்கள் கரங்களில் தான் இருக்குது. ஒரு படம் இவங்களோட டேபிளில் டிசைட் ஆகுது அப்படின்னு நிறைய டிரெக்டாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிறந்த படத்தொகுப்பு அப்படின்ற கேட்டகரி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்காக லிங்குசாமி சாரோட இணைந்து ஜோடிசன் சார்பாக டைரக்டர் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் ஜைமஸ் திரு பாலு அவர்கள் டு ஜாயின் us on stage. வெல்கம் சார். அண்ட் சிறந்த பட தொகுப்புக்கான விருது யாருக்கு போக போகுது அப்படின்றது ஒரு அழகான ஏவியில் பார்க்கலாம். கேன் we look at the AV please? சிறந்த படத்தொகுப்பு 2023. எங்கோ வானிலிருந்து கேட்கும் அசரீரி, நடுவில் நிற்கும் வீரன், அவன் வரையும் காமிக்ஸ் என மாவீரனின் முப்பரிணாம உலகை தொகுத்து ஒரே நேர்கோட்டில் பார்க்கிங் செய்தார் படத்தொகுப்பாளர் பிலோமின் ராஜ். வீரனை அந்த குரல் கட்டுப்படுத்தியது போல ஒட்டுமொத்த படத்தையும் பொம்மலாட்ட கயிறு இல்லாமலே கட்டுப்படுத்தின இவரின் வெட்டுகள். இன்னொரு பக்கம் பார்க்கிங் என்ற குறுகலான உலகில் நடக்கும் உலகளாவிய பிரச்சனையை மூச்சு முட்டாத வகையில் டாப் கியரில் நகர்த்தி சென்று சுவாரஸ்யப்படுத்தினார். ஒரு ஃப்ரேமிலிருந்து மற்றொரு ஃப்ரேமிற்கு தாவுவதற்கு அதில் இருக்கும் பொருள்களையே பயன்படுத்திய இவரின் படைப்பாற்றல் பிரமிக்கத்தக்கது. மாவீரன், பார்க்கிங் படங்களுக்கு பிலோமின் ராஜ் அளித்த மகத்தான பங்களிப்பை பாராட்டி 2023ஆம் ஆண்டின் சிறந்த படத்தொகுப்பாளர் விருது வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். பெரிய வாழ்த்துக்கள் சார். ரெண்டு திரைப்படமும் வெவ்வேறு ஃபீலிங்ஸ், ஆனால் டேபிளுக்கு வரும்போது அவ்வளோ அற்புதமாக கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சில வார்த்தைகள். தேங்க்யூ விகடன் அவார்ட்ஸ். ஸோ என் காலேஜ் டேஸ் தான் எனக்கு மெமரிஸ் வருது. ஸோ படிக்கும்போது விகடனோட அந்த ரிவ்யூ பார்ப்போம். எப்படா வெள்ளிக்கிழமை வரும் அந்த ரிவ்யூவோட விஸ்காம் படிக்கும்போது அந்த டைமில்.
ஸோ அப்போலேருந்து என் விகடனுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விகடன்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து விகடன் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ விகடனோட இந்த அவார்டு எனக்கு முதல் டைம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மாவீரன் அண்ட் பார்க்கிங்கோட என்டையர் டீம் அதுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு லேர்னிங் தான் ரெண்டுலேயுமே இருந்தது. ஸோ மாவீரனாக இருக்கட்டும் பார்க்கிங்காக இருக்கட்டும் ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ டிஃப்ரெண்ட் ஜானரில் ஒர்க் பண்ணது வி ஹவ் லேர்னிங் அண்ட் மோர் ஃபன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் பேசும்போது எடிட் பண்ணி தான் சார் பேசுகிறீங்க. நானே நிறைய பேசுவேன், ஓவராக இருக்கும்ல. 2 படங்களுமே அவ்வளோ சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதையும் தாண்டி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஃபீலிங்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஃபீலிங் அது உங்கள் எடிட்டிங் மூலிமா அப்படியே எங்களுக்கு வந்து கடத்திட்டு வரீங்க. ஸோ இந்த 2 படங்களை பற்றியும் அதில் மறக்க முடியாத அனுபவத்தை பற்றியும் எங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? எனக்கு மாவீரன் வந்து பெக் லேர்னிங் அது வந்து புது ஸ்டோரி டெல்லிங், அந்த வாய்ஸ் கேட்டு புதுசாக பண்ணுறதுனால ஸோ அது அரைவ் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைமாக இருந்துச்சு. ஸோ நானும் டைரக்டரும் ஒரு விஷயம் காமிப்பேன், இல்லை இந்த வாய்ஸ் கேட்டு ரியாக்ட் பண்ணுறோம்ல அந்த டைமிங் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமாக இருந்தது. அது ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அது படம் முழுக்க அதை அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஓகே ஸோ இதுக்கு ஒரு நியூ அப்ரோச், அந்த இது பண்ணுறதுக்கு நியூ அப்ரோச் இருந்தது. ஸோ அது ஒரு லேர்னிங். அண்ட் யானிக் பெண்ணோட ஒர்க் பண்ணது ஒரு லேர்னிங். ஸோ ஆல்ரெடி யானிக்கிட்ட வந்து இவ்வளோ தான் ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ முன்னாடியே ப்ரீவியஸ் வந்துடும், முன்னாடியே ஸ்டோரி போர்டு வந்துடும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு இன்சர்ட் போடணும். ஸோ இதெல்லாமே டைரக்டர் யானிக் அண்ட் டிஸ்கஷன் டேபிளில் வந்துட்டு தான் அது நடக்கும். ஸோ அது ஒரு கொலாபரேஷனோட தான் இந்த வேலை நடந்தது. ஸோ இந்த ஒர்க் பண்ண டீமுக்கு எல்லாருமே ஒரு இதுதான். அண்ட் பார்க்கிங் போட்டது மட்டும் நீங்கள் அந்த கட் சொன்னீங்களே, அது நாங்கள் பேப்பர்லேயே டிஸ்கஸ் பண்ணது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒரு வீக் டிஸ்கஷன் நடக்கும் ஸ்கிரிப்டில். அதில் ஒவ்வொரு சீன் முடிஞ்சு என்ன போகலாம், என்ன கட் போகலாங்கிறது அங்கே டிசைட் பண்ணது. ஸோ அங்கே டிசைன் பண்ணால் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். இந்த இன்சர்ட்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணது தான் அது பார்க்கிங்கில் பண்ணது. ஸோ அந்த பிளானிங்கில் தான் நாங்கள் கம்மியான டேஸில் ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸ்மால் பட்ஜெட் படம்ல, ஸோ அந்த ப்ரீ ஒர்க் இருந்தால் தான் அது அதோட டைமில் முடிக்க முடியும். ஸோ 2 படமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கிடைச்சது. ஃபேன்டாஸ்டிக். லிங்குசாமி சார் ஒரு சில வார்த்தைகள் அவருக்கு வாழ்த்து மாதிரியா? நான் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டே நான் வந்து எனக்கு தோணுச்சு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு எடிட்டர் இருக்காருன்னு. நான் இவரை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து நான் சொன்னேன், மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். ஒரு படத்துக்கு வந்து நம்ம நிறைய எடுத்து வருவோம், அதுவும் இன்றைக்கி டிஜிட்டல் அந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிமில் இருந்தப்போ சௌரியம் ரொம்ப எதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி கிளாப் போர்டெலாம் கொடுத்து அப்படி வரும். இப்போ வந்து எடிட்டர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய வேலை, ஏன்னா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், அவ்வளோ ஷூட் பண்ணுறோம் டிஜிட்டல் வந்த பிறகு. அதனால் அதை கரெக்டாக உட்காந்து அவ்வளோ பொறுமையாக வந்து அவ்வளோ என்ன நினைக்கிறோமோ அது எடிட்டர் அமைகிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து தரமான ஒரு படம் வந்து சரியான படம் வர்றதுக்கு அது மிக முக்கியமான இடம் அவங்களுடைய இடம். அப்படி மாவீரனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒர்க்கு அவருடைய ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு மீண்டும் அன்பான வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.